கண்ணப்ப பாகவதர் தான் தயாரித்த மகாகவி காளிதாஸ் அப்படிங்கிற கன்னட படத்துல கதாநாயகியாக சரோஜா தேவியை சினிமா துறையில முதலா அறிமுகம் செய்தார். 1955ஆம் ஆண்டு கண்ணப்ப பாகவதர் தயாரிப்புல வெளியிடப்பட்ட மகாகவி காளிதாஸ் திரைப்படம் சினிமா ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இவருடைய முதல் படமே அவருக்கு மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததால தொடர்ந்து பட வாய்ப்புகள் வர தொடங்கி இருக்கிறது. ரொம்ப குறுகிய காலத்திற்குள்ள தமிழ், தெலுங்கு போன்ற பிற மொழி திரைப்படங்களை நடிக்க தொடங்கிய அவர் சுமார் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து அபிநய சரஸ்வதி அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டிருக்கிறார். சினிமாவுக்கு போக இருந்த தன்னுடைய மகள் சரோஜா தேவிக்கு அவங்க அம்மா வாங்கின ஒரு சத்தியம், நீ எந்த காலத்திலயும் சினிமாவுல 2 பீஸ் உடைகளை அணியக்கூடாது, ஆபாசமான எந்த உடைகளையும் அணியக்கூடாது, ரசிகர்களின் எண்ண ஓட்டத்துல தவறா பதியும்படியாக எந்த உடையுமே நீ அணியக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க. சரோஜா தேவி அவர்கள் இந்த திரையுலகில நடித்துக் கொண்டிருந்த கடைசி படம் வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்த அந்த சத்திய